திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூரில் வினோத புனித அந்தோணியார் பேராலயத்தில் செண்டை மேளம் விளங்க அங்க பிரதட்சணை செய்து நேர்த்திக்கடன் செலுத்திய கிறிஸ்தவர்கள். திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூர் அருகே உள்ள கிழக்கு மாரம்பாடியில் பழமை வாய்ந்த புனித பெரிய அந்தோணியார் பேராலயம் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் புனித அந்தோணியார் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொள்வர். இந்த ஆண்டு புனித அந்தோணியார் கோவில் திருவிழாவில் நேற்று முன்தினம் திருப்பலி மற்றும் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. நேற்று இரவு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி காணிக்கை மண்டபத்தில் இருந்து செண்டை மேளம் முழங்க குழந்தை இயேசு சொர்பத்தை ஊர்வலகமாக ஆலயத்திற்கு அழைத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்தி 7 நாட்களுக்கு விரதம் இருப்பார்கள். 600க்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் ஆலய வளாகத்தில் அங்க பிரதட்சணம் செய்து ஆலயத்திற்கு வந்திருந்தனர். அவர்களுக்கு திருத்தந்தையர்கள் தீர்த்தம் தெளித்து ஜெபமாலை தலையில் வைத்து பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் புனித அந்தோணியார், மேரி மாதா, குழந்தை இயேசு சொர்பங்களை வழிபட்டு சென்றனர். அவர்களுக்கு ஆலயத்தில் சிறப்பான அன்னதானமும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மட்டுமல்லாமல் சுற்று வட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். எனவேதான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே நம்முடைய நன்றி கடனை ஈடேற்றும் விதமாக இந்த அங்க பிரதட்சணையை செய்து கொண்டிருக்கின்றோம். வரலாறு சிறப்புமிக்க இந்த அங்க பிரதட்சணை செய்யும் உங்களை அனைவரையும்